அண்ணே, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஏதோ வைக்கணும்ட்டு சொன்னேன்ல, அதுக்கு ஏதோ பேங்க்ல இருந்து லோன் கொடுக்கலாம். இதா நோட்டீஸ் அங்கிட்டு இங்கிட்டுமா போட்டிருக்காங்க. போய் ஒரு 5 நாள்ல லோன் ரெடி ஆயிருமா? எப்படின்னே ட்ரை பண்ணி பாப்போமா? இல்லடா, இப்போதைக்கெல்லாம் வேணாம். ஏன்னா நம்ம சிச்சுவேஷன் இப்ப சரியில்லையா. அப்புறம் பாத்துக்கலாம். லோன் தான் இப்ப எல்லாரும் கொடுக்காங்கல்ல. 10 நாள் தான் போதும், 5 நாள்ல லோன் எடுத்துடலாம். அதனால இப்ப வேணாம், பாத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கல்யாணத்தை ஒட்டி 7,000 ரூபா வாங்கியிருந்தோம்ல, அது வட்டி கொடுக்கணும் தானே. மறந்தே போனேன்டா. போனதும் போட்டாரா? ஆமாண்ணே, போன் போட்டாரு. நான் வட்டியெல்லாம் கொடுத்துட்டேனே. என்ன சொல்ல ரூபா கொடுத்துட்டியா? சொல்லவே இல்ல. ஆமா, ஓன்ட்ட எது துட்டு? என்னைய கூப்பிட வேண்டியதுனடா. கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் கவனிக்காம விட்டேன். என்ன பண்ண ரூபாக்கி? இல்லனே, அன்னைக்கு அவர் வீட்டுக்கே வந்துட்டாரு. யாருமே நம்மகிட்ட சொல்லி தானே தந்தாரு. இத்தனாம் தேதினா எனக்கு சரியா தந்துடணும் தம்பின்ட்டு நானும் மறந்துட்டேன். அவரு கல்யாணனால 2 நாள் கேட்காம இருந்தாராம். அதான் நம்ம கொடுக்கலையே 2 நாள் ஆயும். அதான் வீட்டுக்கு வந்துட்டாரு. சரி, அதனால ஒண்ணும் இல்லனே. அம்மா 5,000 ரூபா வச்சிருந்து, அப்ப பூமாரிக்கு செயின் ஒண்ணு இருந்துல்ல, அதையும் பணையம் வச்சு ரூபா கிடைச்சது. வட்டி துட்டும் கொடுத்து அசலும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். இனி நமக்கு மாசம் மாசம் வட்டி கட்ட முடியாதுலானே. அதான் அம்மா சொல்லிச்சு, ஏதோ பக்கத்துல இந்த மீனாக்கு அம்மா குழு ஏதோ இங்கேயோ இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு 50,000 ரூபா கிடைக்குமா? அதான் 50,000 ரூபா கொடுத்துட்டா நமக்கு கடன் முடிஞ்சிரும்லானே. நமக்கு இப்போ 25,000 கிட்ட அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீ முதல்ல இன்னும் 25,000 தான் கொடுக்கணும். குழுல 50,000 ரூபா கிடைச்சா கூட 25,000 ரூபா கொடுத்துக்கிட்டு 25,000 ரூபா பூமாரிக்கு செயினையும் திருப்பிடலாம்ல. மாசம் மாசம் இது கொஞ்சம் சின்ன தொகையா தானே வரும், கட்டிடலாம். என்ன சொல்லுதானே? என்னடா என்ற சொல்ல வேண்டியதுனடா. பூமாரிக்கு நகை போய் அடகு வச்சிருக்க? அதெல்லாம் பணம் வைக்கலாமாடா, பொம்பளை பிள்ளை செய்யல. என்னடா நீ ஆனா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சரி, நீ சொல்லதும் நல்ல யோசனையாத்தான் இருக்கு. ஆமா, இது குழுனா மாசம் 2,000 ரூபா 2,500 வச்சு கட்டிட்டா முடிஞ்சிருச்சுல. இவருக்கு மாசம் 7,000 சில்லற கிட்ட கட்டணும் என்ன? ஆமாண்ணே, எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. சரி, நீ ஒண்ணு நினைக்காத, அதுல என்ன இருக்கு. நகை பீரோல இருந்ததை நம்ம பணயமா வச்சிருக்கோம். 2 நாள்ல நீ திருப்பிட வேண்டியதான். குழுல கிடைச்சோன்னா திருப்பிடுவோம். நீ ஒண்ணு நினைக்காத. நீ ஒரு வாரம் இல்ல 10 நாள் கூட இருந்துட்டு வா, அதை பத்தி எந்த இதுவும் இல்ல. அன்னைக்கு வீட்டுல நேத்து இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தனே. எல்லாரும் சேர்ந்து காப்பி குடிச்சு ஜாலியா பேசி ரொம்பவே நல்லா இருந்து. இத பூமாரிட்ட சொன்னேன், எல்லாரும் கொடைக்கானல் போகணும்ட்டு மதன் சொல்லிட்டு இருக்காருன்னு. ஐயோ, அவ வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே ஆட்டம், போயே ஆகணும்ட்டு. சரி, மதன்ட்ட கேளு என்னனே, அது என்ன ஏதுன்ட்டு. வீட்டுல எதனா பொம்பளை ஆளுகளும் கிடக்குது, எங்கேயாவது அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வருவோம். அண்ணி இருக்காங்கல்ல, உனக்கும் அப்படியே ஹனிமூன் ட்ரிப் மாதிரி இருக்கும்லானே. பூமாரிட்ட சொல்லிட்டியா? அப்போ இனி போகட்டா சும்மா வருவா என்ன? ஏற்கனவே காலேஜ் சேர்க்கறதுக்கு அந்த பாடு படுத்திட்டா. சரி, நான் கேட்டு வைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி பொம்பளையாளும் வீட்லயே தானே இருக்காங்க, எங்கிட்டு போறாங்க எங்கிட்டு வராங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போயிட்டு வருவோம். நான் மதன்ட்ட விவரம் கேட்டுட்டு வரேன் என்ன? சரி, வைக்கட்டுமா? என்ன, நீ நைட்டி எல்லாம் போடுவியா? வா, அழகா இருக்க. நைட்டி போடாம யாராவது இருப்பாங்களா? என் வீட்டுல எல்லா ட்ரெஸ்ஸும் போடாதான் செய்வேன். நைட்டி, நைட் ட்ரெஸ், சுடிதாரு எல்லாம் போடுவேன். அம்மா தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கெல்லாம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுச்சு. எல்லாரும் பெரிய குடும்பமா இருக்கோம்ல, அதனால இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, புடவை கட்டிட்டு தான் இருக்கணும், 1000 ரூல்ஸ். சரி, அம்மா சொல்றது நல்லது தானே சொல்லுவாங்க, அதான் போடுறது இல்ல. நம்ம தனியா போனா கண்டிப்பா நைட்டி யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நம்ம 2 பேரும் தானே இருக்கோம். பரவாயில்ல, எனக்கு அத்தை நல்லா தான் விவரம். நல்ல கிளாஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. இதெல்லாம் மாமியா சொல்லணும். பரவாயில்ல, அம்மாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. த கிரேட் அத்தை. என் செல்ல ஜில்லு, நைட்டில அழகா இருக்க. ஏற்கனவே நீ அழகுதான், இப்ப கேட்கவா வேணும்? இம்புட்டு நாள் எங்க இருந்து துளசி? என் செல்ல ஜில்லு, இம்புட்டு நாள் என் கண்ணிலே நீ படலையே. நானாவது வெளியூர்லாம் அலைவேன், சரவணா அங்கேயே தான் இருப்பான். என் கண்ணில் நீ படவே இல்லை பாரு. ஓ, இதுதான் மேஜிக்கோ? கடவுள் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆணுக்கும் எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் ஒரு மேஜிக் பண்றாரு பத்தியா? அதுதான் கல்யாணம். என்ன அழகா இருக்க நீ. வாங்க, நல்ல ஐஸ் வைப்பீங்க. டெய்லி ஒரு ஐஸ், ஏதாவது ஒரு பாயிண்ட் சேர்த்து ஒரு ஐஸ் வச்சிருவீங்க. போங்க மாமா. சில்லு, இந்த பாரேன். எட, பாரு, என்ன வேணும்? என் ஆசை அழகு பொண்டாட்டிக்கு சொல்லு, இப்பவுமே நிறைவேற்றணும்னு தோணுது. என்ன வேணும் சொல்லு, சொல்லு துளசி. எனக்கா? கேப்பேன், முடியாதுன்ட்டுலாம் சொல்லக்கூடாது. 2 விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். அதான் மாமாட்ட கேளுன்னு சொல்றேன்டி, கேளு. என்ன? ஃபர்ஸ்ட், கொடைக்கானல் கண்டிப்பா நம்ம போகணும். ப்ளீஸ் மாமா, கொடைக்கானல்லாம் நான் போனதே இல்லை, ஆசையா இருக்கு. ஃபேமிலியோட போகும்போது எம்படி ஜாலியா இருக்கும். போவோம் மாமா, ப்ளீஸ் மாமா. அது ஃபர்ஸ்ட். செகண்ட் இப்ப என்னை நீங்க தூக்குறதே இல்லை, என்னைய தூக்கணும்.
அட இம்புட்டு தானா? என் ஆசை அருமை பொண்டாட்டி கேட்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா கொடைக்கானல் நம்ம போறோம். சரியா? நாளைக்கு மதன் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ண சொல்லுவோம். பஸ் எல்லாம் பார்த்து எத்தனை வேறன்ட்டு புக் பண்ணிடுவோம். என்ன போதுமா? இப்ப சந்தோஷமா? என்ன தூக்கணுமா? மேடத்தை தூக்கணும். அதுக்கு என்ன, அப்படியே செந்தூக்க தூக்கிட்ட போச்சு. மாமா மாமா கீழே போட்டுறாதீங்க மாமா, இதான் சாக்குன்ட்டு தூக்கி கீழே போட்டுறாதீங்க, முள்ள தூக்குங்க. நான் கீழே விழுவனே தவிர உன்னை ஒரு நாளும் கீழே போட மாட்டேன். என்னை நம்பி வந்த பொண்ணு நீ. அப்படியே சுத்த சுத்திடுமா? ஐயோ வேணாம் வேணாம், தலை சுத்தம். போதும் போதும் விடுங்க. துளசி, அடுத்த வருஷத்துக்குள்ள நமக்கு ஒரு குட்டி மகனோ மகளோ தலை தீபாவளி கொண்டாட வரமாட்டாங்க? வருவாங்க வருவாங்க. என்னை இப்ப கொஞ்சம் கீழே விட்டுறீங்களா? நீங்க எதுக்கோ பிளான் போடுறீங்க. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே அடிபருவ பெண்ணே நீ. யுகன், என்ன விழுந்து விழுந்து படிக்க படிக்கலையோ? டேய், ஒன்னு இல்ல அப்பலாம் நாங்க நம்பி வந்திருக்கோம். நீ விழுந்து விழுந்து படிக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்க. நீதான் எனக்கு எல்லாம் காமிச்சு தரணும் பாத்துக்கோ. எனக்கு ஒண்ணு கூட தெரியாது. கோயில் திருவிழாவுக்கு போனா நேற்று நைட்டு தான் வந்தேன். ஐயோ, நம்ம குரூப்பையே கேவலப்படுத்த மாதிரி இருக்கானே யுகனு. டேய் படிக்காதடா, அந்த பொம்பளை பிள்ளைங்க அப்படி கடைசி நேரத்துல புக்க வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீயுமாடா? ஏன்டா நீ என்ன வீட்டுல படிச்சுட்டு தானே வருவ? இன்னும் எங்க குரூப்ல இருக்கவே விடாதுக்கோ. எங்களை கேவலப்படுத்த மாதிரி இருக்கு. இப்படி லாஸ்ட் மினிட்ல புக்க தூக்கி வச்சுட்டு இருக்காது. என்ன கேவலமா இருக்குதா? கூப்பிடுவே இல்ல, இந்த 2வது ஆன்சர் காமி, 10வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேப்ப இல்ல, அப்ப இருக்கு உனக்கு. போ கேவலப்படுத்துறது எனக்கும். இதெல்லாம் படிக்கணும்டா, கடைசி மினிட்ல படிக்கிறது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். சொல்ல மாப்ள, சங்கத்துல நம்ம சங்கத்துல உள்ள பாசத்துல ஏதோ சொல்லிட்டா, அதுக்கு பெருசா எடுத்துக்காத மாப்ள. நான் ஒண்ணுமே படிக்கல, நேத்து நல்லா தூங்கிட்டு காலை 5 மணி எந்திரிக்கன்னு பார்த்தேன், நல்லா தூங்கிட்டேன். அடிச்சா சரி ஒரு 1/4 மணிக்கு கூட படுப்போன்னு படுத்தேன். பார்த்தா மணி 8 தாண்டிட்டு. அப்ப எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி வர்றதுக்கே கரெக்டா போச்சுல. சரி என் மாப்பிள்ள இவன் இருக்காம்ல அப்படின்னு அந்த தைரியத்துல வந்துட்டேன். ஆமா, அவன் உங்களுக்கு எப்படி காமிக்க முடியும்? நான் தானே அவன் பக்கத்துல இருப்பேன். காமிச்சா எனக்கு தானே காமிக்க முடியும். உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் படி வேற ரூம்லடா வரும். ஆக மொத்தத்துல யாருமே படிக்கல இதுதானே? என்ன நம்பி எல்லாரும் வந்திருக்கீங்க. என் கிளாஸ்ல கலை இருப்பான், பூ மாதிரி இருப்பாங்க. வேற யார் யார் இருப்பான்னு தெரியல. டேய், நீங்க 2 என் கூட கண்டிப்பா வர மாட்டீங்க, வேற கிளாஸ்ல தான் வருவீங்க. ஐயோ ஆமல மாப்பிள்ள. ஐயோ, நான் எப்படி பரிசு எழுத போறேன்னு தெரியல. தீந்தேன் நான். ஹை யுகன், யுகன் எப்படி நம்ம கிளாஸ்ல நம்ம கூட வந்து எழுதுவான். நம்ம கிட்ட வந்து எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜாலி. ஹர்ஃபா ரேஹா, STUVWXY, Y for யுகன். ஜாலி யுகன். அதான பார்த்தேன், இன்னும் காணலேன்னு. யுகன் எங்கெல்லாம் நிக்கணும் அங்கெல்லாம் கரெக்டா டார்கெட் பண்ணி வந்துருவா. வந்துவா கேட்டா நாங்க ஏதாச்சும் பார்த்தோம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. சரியான படம். இந்த கதை ஒரு நாள் கண்டுபிடிக்காம விடக்கூடாது. எப்படி நம்ம கதை வராமையா போகும். ஹாய் ரேகா, என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயாச்சா? ஹாய் யுகன், என்ன ரொம்ப முட்டி முட்டி படிச்சதா இருக்கு. எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகலையா? யுகன் தான் நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி பேசுவாங்க. நீ ஏன் முட்டி முட்டி படிக்கிறத பார்த்தா எனக்குலாம் பயமா இருக்கு. இல்ல ரேகா, படிச்சுட்டேன். எப்பவுமே ஒரு ரீட் பண்ணி விடுவேன். நேற்று ஒரு 3:30 வரை படிச்சுனா மார்னிங் எந்திரிக்க முடியல. அதான் எந்திரிச்சு காலேஜ் வந்து ரீட் பண்ணிக்கலாமேன்னு வந்துட்டேன். நீ ப்ரிப்பேர் ஆயிட்டே எக்ஸாம்க்குலாம்? ஏய் மாப்பிள்ள, 3:30 மணி படிப்பியா? அட எங்க அப்பா, அந்த நேரம் இருந்தா நான் 3 சமம் கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருப்பேன். ஆனாலும் நீதான் மாப்பிள்ள இல்லாட்டி காலேஜ் ஃபர்ஸ்ட். இப்பதான் நம்பிக்கையே வந்திருக்கு. ஆமா, உங்கள மாதிரியா வெத்து வெயிட்டு அவரெல்லாம் படிப்புல கரெக்டா இருப்பான் இவன். அப்படிதானே இவன்? ஆமா, ரேகா சொல்ற மாதிரி படிப்புனா எனக்கு ரொம்ப உயிர். படிப்புனா நானா படிப்புன்னு சொல்லலாம். யுகன், பூமாரி எங்க கனவில? உமாரி எல்லாம் படிச்சுப்பா போல. அப்பதே வந்து கிளாஸ் ரூம்ல தான் உட்காந்துருக்கா. அதோ உட்காந்துருக்கல. டேய் மாப்பிள்ள, பெல் அடிச்சுட்டேல. நான் எப்படி எழுத போறேன்? எல்லாரும் ஒரே ரூம்ல போடுவாங்கன்னு சொல்ல தைரியத்துல வந்துட்டேன். எப்படி எழுத போறேன்னு தெரியல மாப்பிள்ள. சரி போ போ, காத்து வரட்டு போ. உனக்கு வச்சது அவ்வளவுதான். இவன் எனக்கு மட்டும் காமிச்சிரு மாப்ள. ஹாய் பூமாரி, என்ன எக்ஸாம்க்கு ரொம்ப ப்ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்குது. அப்படிலாம் இல்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கேன். அதுவும் காலேஜ் தான் படிச்சேன், ஏற்கனவே படிச்சது தானே, அதான் ரீட் பண்ணி மட்டும் விட்டேன். நீ எப்படி படிச்சிருக்க ரேகா? நல்லா படிச்சிருப்பியே. இல்லப்பா, நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஒரே டூரா ஷோ, நேற்று ஈவினிங் கெஸ்ட் வந்திருந்தாங்க, அதனால வீட்டுல படிக்கவே முடியல. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஹாய் யுகன், என்ன யுகன் நல்லா படிச்சிருப்பியே. அப்படின்னா இல்ல பூமாரி, ஆல்ரெடி படிச்சதுதான், கொஞ்சம் ஜஸ்ட் ரீட் பண்ணிருக்கேன், பாப்போம். இங்க பாருங்க, யாராவது பிட்டு அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எடுத்து வெளியே கொண்டு வச்சிருங்க சொல்லிட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பிட்டு அப்படி இப்படி யாராவது வச்சிருந்தீங்கன்னா இனி எக்ஸாமே எழுத முடியாது, காலேஜ்லயும் அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டேன்.
யாருனாலும் இப்பவுமே மனசு மாதிரி பிட்டு தான் வச்சிருந்தேங்க, கொண்டு வச்சிருங்க சொல்லிட்டேன். அப்பாடா, நான் படிச்சதுதான் எல்லாமே வந்திருக்கு. எக்ஸாம் பொழிச்சிடலாம். பரவாயில்ல, படிச்சது கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. இதை வச்சு அப்படியே ஒப்பச்சிடலாம். அப்பாடா, இப்பெல்லாம் திருப்தியா இருக்குது. ஐயோ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு, தெரியாத மாதிரி இருக்கே. என்ன செய்ய? பரீட்சைக்கு மாத்திரம் பாஸ் ஆகல, அண்ணன் வடி விழுத்துருமே. யுகன், எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எழுதிட்டு அப்படியே பேப்பர் பாஸ் பண்ணிடு. கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, இப்பதானே எழுத ஆரம்பிச்சிருக்கேன். தர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இவர் என்ன கண்ணாடியை போட்டுட்டு தூங்குதாரா, இல்ல கண்ணாடியை போட்டு பிள்ளைகளை பாக்காரா? ஒண்ணும் தெரியலையே. எதுக்கும் ஃபேனை கொஞ்சம் கூட்டி வைப்போம். பாட்டி தூக்கம் வந்து தூங்கினாலும் தூங்கிரும். சும்மாதான் கண்ணை மூடி இருக்கேன், தூங்குன்னு நினைக்காதீங்க. நான் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஒழுங்கா பரிசு எழுதுங்க. ஏய் சகுப்பு சட்டை, ஒழுங்கா பரிசு எழுது. என்ன திருத்திட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சார், படிச்ச எல்லாமே வந்திருக்க, அதான் பரவாயில்ல, ஈஸியா கொஸ்டின் எடுத்திருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 1 மார்க் எதுவும் தெரியல, கடைசியா 1 மார்க் மட்டும் சொல்லித்தா, சரியா? ஓகே ஓகே ரேகா. என்ன பூ மாதிரி திருத்திட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா, பரிசு எழுதாம?